ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் ஸ்பெஷல், அதாவது கூமாப்பட்டி ஸ்பெஷல் சர்பத்து தான் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அது எனக்கு பிடிச்சது வந்து சோடா சர்பத்து தான். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், இது நீங்கள் வந்து வீடியோக்காக அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து அது எப்படி செய்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த பார்த்தீங்களா, இதுதான் வந்து கூமாப்பட்டியில் செய்கிற சர்பத்து, சோடா சர்பத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், நம்ம எல்லா இடத்துலையுமே சோடா சர்பத்து குடிக்கிறோமே, கூமாப்பட்டியில் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், நானும் இப்போ எவ்வளவோ கடைகளை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு நீட்டாக எப்படி ஹைஜீனிக்காக ஒரு சர்பத் வந்து நம்ம இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எப்போ நான் ஊருக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து நான் இவர் கடை தான் வந்து சோடா சர்பத் குடிச்சிட்டு தான் அடுத்த ஊருக்கு கிளம்புறதே. அப்போ தான் நம்ம ஊருக்கு போகணும் ஒரு ஃபில்னஸ்ஸே நமக்கு வரும். நார்மலாக நம்ம இப்போ எல்லா கடையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை லெமன் இல்லை ஒரு லெமன் அப்படி தான் புளிவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லெமன் இல்லை 3 லெமன் புளிவார். நல்லா லெமன் நிறையா புளிஞ்சு, அதே நேரத்தில் கிளாஸ் அவர் கழுவுறதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி குறைஞ்சது ஒரு 10 தடவையாச்சும் கழுவுவார். அது இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், இல்லை இவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் கிடையவே கிடையாது. அவர் எப்போயுமே போடுறத நான் நார்மலாக இவர் கடை பேர் சுதாகர் கடைன்னு சொல்லுவோம். சுதாகர் கடை சர்பத்து அப்படி சொல்லுவோம். நாங்களும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டிலே கூட வந்து நிறைய இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு விட்டு அவர் சொல்ல மாதிரி நிறைய நன்னாரிலாம் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சொல்லுவாங்க இல்லையா, சமையல்னாலும் ஒரு கைப்பக்குவம் வேணும் அப்படி சொல்லிட்டு, அந்த கைப்பக்குவம் இவர்கிட்ட தான் இருக்குவோ என்னவோ தெரியல. லெமனை கூட பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு அந்த முன்னாடி தெரியுதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பேசன் வச்சு அதில் தண்ணி வச்சு அதில் லெமன் எப்பவுமே கழுவி ஊற்றா வைப்பாங்க. லெமன் கழுவிட்டு தான் வந்து லெமனை புளியவே செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து தான் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஒவ்வொருலேயும் எவ்வளோ லெமன் புளிஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்களா. எப்போ ஊருக்கு போனாலும் சரி, நானாலும் சரி, எங்கள் ரிலேட்டிவ்னாலும் சரி, ஊருக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை நார்மலாக அம்மா அப்பா பார்த்துட்டு வரலான்னு போனாலும் சரி, ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு திருப்தி வரதே இவர்கிட்ட வந்து போய் ஒரு லெமன் சோடா சர்பத்து, அதாவது தண்ணி சோடா சர்பத்தும் கொடுப்பாரு, தண்ணி ஊற்றியும் கொடுப்பாரு. பட் தண்ணி ஊற்றி சாப்பிட்றத விட கோழி சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது முன்னாடியெல்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்கள் பக்கத்துலேயே இவருக்கு கடைக்கு பக்கத்துலேயே இருந்தது. இப்போ அது இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ வெளியில் போய் தான் வாங்குவாங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பச்சை கலர் பெயிண்ட்டு, அது பச்சை கலராக ப்ளூ கலராக, அதுதான் நான் படித்த ஸ்கூல், டிஎல்சி மிடில் ஸ்கூல் அப்படி சொல்லுவோம். அந்த ஸ்கூல் தான் நான் படித்தேன். அங்கேருந்து ஒரு 50 மீட்ரு கூட கிடையாது ஒரு கடைக்கு. நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு வந்து 25 காசு 50 காசு தான் வாங்கி சாப்பிட கொடுப்பாங்க. அந்த காசு சேர்த்து வச்சு அப்போ வந்து 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான் வரும் சோடா சர்பத்தெல்லாம் வந்து. இப்போ தான் வந்து அப்போ சோடாவே 1,4 ரூபா தான், அதாவது 1 ரூபா 25 பைசா தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து நிறையா கையில் காசு கொடுத்து பழகிருக்காங்க, நிறையா காசு கொடுப்பாங்க. அப்போ தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ லெமன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஒரு சோடாக்கு இவ்வளோ லெமன் ஊற்றுறாங்க ஒரு சர்பத்துக்கு. இது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் இவருக்கு ஒரு கட்டுப்படி ஆகுமா, இது இவருக்கு ஓகேவாக இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பேன். பார்த்தீங்களா எப்படி கழுவி தான் எடுத்து அந்த லெமனை புளிவார். அது அவர் ஒரு அளவு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் எத்தனையோ நாள் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்குவம் வந்ததே கிடையாது. அதேமாதிரி நன்னாரியும் பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சென்னையிலலாம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் நன்னாரி, ஆனால் வெள்ளை தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து எப்போயுமே இந்த எல்லோ கலர் தான் ஊற்றுவார். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் ஊற்றுவார். பார்க்குறீங்களா எவ்வளோ ஊற்றுறாருன்னு பாருங்கள், ஒவ்வொரு சர்பத்துக்கும் எவ்வளோ ஊற்றுறாருன்னு பாருங்கள். இவ்வளோ நன்னாரிலாம் இங்கே ஆனால் ஊற்றி பார்த்துருக்கீங்களா? இங்கேன்னு கிடையாது, நானுமே நிறைய இடத்துல சர்பத் குடிச்சிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது. பட் இது இவருக்கு கட்டுமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் எப்போவுமே ஒரு சர்பத்து போட்டாலே வந்து இவ்வளோ நன்னாரி கண்டிப்பாக ஊற்றுவார். நாங்கள் வந்து இந்த தடவை ஃபேமிலியாக போயிருந்தோம் ஊருக்கு. எங்கள் அக்கா பையனுக்கு குழந்த பிறந்தது அப்படினால பார்க்க போகிறதுக்காக போயிருந்தோம். நான், என் தம்பி, என் தங்கச்சி எல்லோரும் போயிருந்தோம். கூட எங்கள் வார்டு சுரத்தையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்படியே நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான், சரி நடந்தே போயிட்டோம். என்னதானாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கி பார்சல் கூட வாங்கிட்டு போகலாம். பட் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு சாப்பிட்றத விட அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தானே. அதனால் வந்து போய் நேராக போய் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வந்து நேராக போனோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா நான் அந்த அவர் பண்ணுற அந்த ப்ராசஸ் லாஸ்ட் வரைக்கும் காமிக்கணுமே அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் லாங்காக போட்டேன் வீடியோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. உடனே நான் வீடியோ எடுக்கிற பார்த்தோன்னே என் தங்கச்சியில் நானும் வீடியோ எடுக்க போகிறேன், நானும் ஸ்டேட்டஸில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது வரைக்கும் அப்படி நாங்கள் பண்ணதில்லை. நீங்கள் கூமாப்பட்டி யார் எப்போ போனாலும் சரி, சுதாகர் கடை அப்படின்னு சொல்லி கேட்டாலே சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சர்பத் கடை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே போதும், இந்த ஒரு கடை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோடா அவங்க ஒய்ஃபு தான் போய்ட்டு சொன்னாங்க, பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்தாங்க சோடாவை. பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை அவங்க வீட்டிலேருந்து எடுத்து வந்தாங்களா நமக்கு தெரியல. இதுதான் கோழி சோடா. எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு நினைப்பேன், தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோழி சோடா இதுதான்.
இதை ஊற்றி அப்படியே அந்த இடத்துல வச்சு அடித்தோன்னு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா செம்மையாக ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அதெல்லாம் இப்போ அடித்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை இப்போயே நம்ம அந்த சர்பத் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. உண்மையிலே நீங்கள் யாராலும் சரி இதை பக்கம் போகிறீங்கன்னா வந்து இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இல்லை இவங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னா சத்தியமாக கிடையாது. ஓகேங்களா? நான் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து இவர் இங்கே கடை வச்சுருந்தார். நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷம் நான் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் 38 வருஷமாக 40 வருஷமாகவோ வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகும்போது அந்த பக்கத்தில் பாட்டிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபில்லாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம என்ன வேணுமோ போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இந்த ஓரல் மிட்டாயி, அப்புறம் கல்கோனா மிட்டாய் அப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், வெரைட்டியாக. இப்போ கேட்டேன், ஏன்னா இப்போ அதெல்லாம் வச்சிடலையா அப்படின்னு கேட்கும்போது அவன்கிட்ட சொன்னான்னா, இல்லைம்மா வயசாகிடுச்சு அதனால் போய் அதெல்லாம் இப்போ கிடைக்கவும் மாட்டேன்ட்டு நம்ம போய் பார்த்து வாங்கணும். அதனால் என்னால் அலைய முடியல. இப்போதைக்கு சர்பத்து மட்டும் ஓகேன்னு சொல்லி வச்சிட்ருக்கிறேன். இதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி தோணும் போதும் எல்லோரும் நம்ம கடை சர்பத்தை எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால, சரி நம்ம காலம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேம்மா. வேறு ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ மேக்ஸிமம் முன்ன மாதிரிலாம் எதுவும் வாங்கி வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் பார்த்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ட ஒரு கடை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும். சரி ஓகேன்னு ஒரு சர்பத்தாக எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு இதை யார் டேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதா அது எனக்கு கொடு உனக்கு கொடு. சரி ஓகே யாராவது ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணுங்கப்பா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் சரின்னு அங்கங்கே பாஸ் ஆகி கடைசிக்கு எங்கள் அக்கா பொண்ணு கையில் வந்து கிடச்சிச்சு. இதுதான் வந்து எங்கள் சின்னக்கா பொண்ணு சாசினின்னு சொல்லிட்டு. பாருங்கள் அவளோட ரியாக்ஷனை பாருங்கள், இதை குடிச்சிட்டு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கூமாப்பட்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என் தம்பி பையன், அது செத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்ருக்குன்னு. கூட நிற்கிறதே என் தம்பி பொண்ணு. அது வந்து அவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்ருக்குது. சின்ன குழந்தைங்கள பாட்டில் டம்ளரில் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் இது எங்கள் அக்கா பையன், அவனோட ரியாக்ஷனை பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. உண்மையிலே வந்து கூமாப்பட்டிக்கு தான் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சர்பத்துக்கு ஃபேமஸ், அதாவது கூமாப்பட்டி எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க.